லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வெற்றி தம்பி, என்ன காலையில இருந்து ஆளைய காணோம்? அம்மா தேடிட்டு இருந்தாங்க, மத்தியானம் சாப்பிட கூட வரல. எங்க தம்பி போனீங்க? இதோ பக்கத்துல போயிட்டு வரேன்னு. சரி போங்க, போய் சாப்பிடுங்க தம்பி. வெற்றி, காலையில இருந்து எங்கடா போயிருந்த? மத்தியானம் சாப்பிடுறதுக்கு கூட வரல. வெளியே போயிருந்தம்மா. அது தெரியாத அத்தைக்கு? மதியம் சாப்பிட கூட வர முடியாத அளவுக்கு நீ எங்க போயிருந்தன்னு அத்தை கேக்குறாங்க. வெற்றி, எங்கேயோ போயிருந்தேன், உனக்கு என்ன? ஏன் வெற்றி கூச்சப்படுற? தைரியமா எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லு. ஆரம்பிச்சிட்டாடா. ரங்கநாயகி அம்மா பையன், இவ்ளோ சொத்துக்குமே வாரிசு. மார்க்கெட்ல மூட்டை தூக்கி சம்பாரிச்சன்னு சொல்லு வெற்றி. என்ன என்ன சொன்ன பூஜா? மார்க்கெட்ல மூட்டை தூக்கி சம்பாதிச்சானா என் புள்ள? ஏய் வெற்றி, அத்தை கேக்குறாங்கல்ல, சொல்லு வெற்றி. வெற்றி, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, நிஜம்தான். டேய், உனக்கு என்ன தலை எழுத்தாடா? டேய், என்ன பார்த்து ஒரு தடவையாவது பேசிட மாட்டோமான்னு ஏகப்பட்ட விஐபிஸ் காத்துட்டு இருக்காங்கடா. நீ என்னடான்னா போய் மூட்டை தூக்கிட்டு வந்து நிக்கிற. இங்க பாரு வெற்றி, நீ பணம் வேணும்னு கேட்டப்ப நான் தரலன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. ஆனா நீ என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சே இந்த வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கல வெற்றி. அப்படியெல்லாம் இல்லம்மா. சக்திக்கு பணம் தரக்கூடாதுன்னு நீங்க சொன்னப்போ எனக்கு உங்க மேல கோவம் இருந்தது நிஜம்தான். ஆனா அதுக்காக நான் இன்னைக்கு மூட்டை தூக்கலாமா? ஆம்பளைனா ஒரு வேலைக்கு போகணுமா, அதுதான் மரியாதை. அதுக்காக தாம்மா போனேன். அண்ணா, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குண்ணா. சக்தி, நீ ஆசைப்பட்டந்தான் என் அண்ணன் செஞ்சுட்டு வந்து நிக்கிறான். வெற்றி, நான் காலையில கோவத்துல சொன்னது. நீ கோவமெல்லாம் சொல்லல, எனக்கு எப்படி சொன்னா உரைக்குமோ அப்படி சொன்ன. எனக்கு தெரியும். அத்தை, அன்னிக்கே நான் சொன்னேன் இவ வெற்றியை கூட்டிட்டு தனியா போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு. இத நீங்க இப்படியே விட்டீங்கன்னா உங்க வெற்றி உங்களுக்கு கிடையாது அத்தை. பூஜா, சும்மா ஏத்தி விட்டுட்டு இருக்காதன்னு. டேய், சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அதுக்காக போய் மூட்டை தூக்குவியா நீ? பிசினஸ் பண்ணு. ஏய், நம்ம வீட்ல இல்லாத பணமா வெற்றி? இங்க பாரு, நான் உனக்கு பணம் கொடுக்கறேன். நானே உனக்கு பிசினஸும் வச்சு தரேன். நீ ஏன்னா அங்கங்க போய் இப்படி எல்லாம் பண்ணி கையேந்தி நிக்கிற இன்னொருத்தர்கிட்ட? அம்மா, முதல்ல வேலை என்னன்னு தெரிஞ்சுக்க. ஜஸ்ட் 1000 rupees. எங்க வீட்டு நாய்க்கு கூட இதை விட அதிகமா செலவாகும்.
கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இந்த பணம் என்கிட்டயே இருக்கட்டும். ஏய், என்ன நீ கழுதங்கிறியா? நான் அப்படி சொல்வேனா பூஜா? கழுதைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. பாவம் கழுதைங்க. ஏய் பூஜா, நீ தானே சொன்ன ஒருவா கூட அவன் சம்பாதிக்காம இருக்கான்னு. இங்க பாரு, சக்தியை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பைசா சம்பாதிச்சாலும் அது வசதி தான். நீ அதை போய் குத்தம் சொன்னா அவ கோவப்படாம என்ன செய்வா? அம்மா, என் முதல் நாள் சம்பளத்தில் நான் வாங்கின ஸ்வீட்டுமா, இந்தாங்க. ஐய, எங்க வாங்கினதோ என்னவோ, எங்க அத்தை ஸ்டேட்டஸ் என்ன கெத் என்ன, அவங்களாம் இந்த ஸ்வீட்டை கையால கூட தொட மாட்டாங்க. அம்மா, அண்ணா ஆசையா வாங்கினது வாங்கிக்கோமா. என் பணத்தை அவன் வேண்டான்னு சொல்லுவானா? ஆனா நான் மட்டும் அவன் உழைச்ச காசுல வாங்கின ஸ்வீட்டை எடுத்துக்கணுமா? தேவையில்ல. இவனுக்கே இவ்வளவு இருந்தா இவனை பெத்த அம்மாடி நானு. நான் ரங்கநாயகி. எனக்கெல்லாம் எவ்வளவு திமிர் இருக்கும். இவன் என்ன தூங்கிட்டான்? இவன் என்கிட்ட சண்டை போடலனா நமக்கு தூக்கம் வராதே. ஏய், என்ன படுத்துட்ட? உடம்பெல்லாம் ஒரே வலி சக்தி, ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு பேச்சுக்கு சொன்னா நிஜமாவே மூட்டு தூக்க போயிடுவியா? அப்புறம் தெரிஞ்ச வேலையை தானே செய்ய முடியும். ஏரோப்ளேன் ஓட்டியா சம்பாதிக்க முடியும்? ஆமா, அது என்ன உங்க அம்மாக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்வீட்? அம்மாக்கு மட்டும்லாம் இல்ல, அது உனக்கும் தான். ஆனா நீ அங்க வச்சு சொல்லவே இல்லையே. இப்ப சொல்லிட்டேன்ல, போய் எடுத்துக்கோ போ. முதல்லயே கொடுத்துருக்கணும். இப்ப போய் எடுத்துக்கோனா ஆச்சா? மனுஷன் தொடுவானா அந்த ஸ்வீட்ட? நான் சக்தி செத்தாலும் தொட மாட்டேன். இங்க பாரு, என்னதான் பிரச்சனை உனக்கு? கண்ட மேனிக்கு ஊர் சுத்திட்டு இருக்கேன்னு சொன்னேன். வேலைக்கு போறேன்ல, ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இருக்கான்னு கேட்ட. 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தேன்ல. சம்பாதிச்ச காசுல ஆசையா ஸ்வீட் வாங்கிட்டு வந்தா அதுக்கப்புறம் உன் இஷ்டம்.
இத்தனை நாளா இதை வெறும் ஒரு நோட்டாக தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்பதான் 1000 ரூபாயா பார்க்குறேன். இந்த வீட்ல நான் சந்தோஷமா சாப்பிடுற முதல் ஐட்டம் இந்த ஸ்வீட் தான் வெற்றி. இதுல எனக்கு ஸ்வீட் தெரியல, நெய் வாசனை தெரியல, நெய் தான் தெரியற வெற்றி. நீ பட்ட கஷ்டம் தான் தெரியுதா? நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கே வெற்றி. யூ மேட் மை டே. அடிப்பாவி, ஸ்வீட்டு சாப்பிட்றியா? சக்தி, இதோ வர வர வர. என்ன சக்தி, வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க? யாரு வரா? வாயில என்னடா செல்லம்? ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்லு. வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? மத்தியானம் வேலைக்கு போலியா? 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியலையா? அதை பண்ணலையா, இதை பண்ணலையான்னு கேட்டுட்டே இருந்த. இப்ப என்ன இப்படின்ற? பிபி பிபியா? ஏய், பேய் இது பிடிச்சிருச்சா உனக்கு? நல்லா தானடி இருந்த. 1000 ரூபாய் தானே வேணும்? நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து கொடுக்குறேன். அடியே, இதுல 12 இருந்துச்சு அடி, இப்ப 10 தான் இருக்கு. மனுஷன் தின்வான அந்த ஸ்வீட்ட. இப்ப மட்டும் நல்லா பேசு. லட்டு வேணும்னா கேட்க வேண்டியதானா? இவ்வளவு பந்தா இதுக்கு? போடி போ. உள்ளுக்குள்ள இருக்கு. தேங்க்ஸ் சக்தி. இந்த நேரத்துல வெற்றியும் சக்தியும் எதுக்கு வந்தாங்க? பார்த்தா மானம் போயிருக்கும். நல்ல வேளை. என் முதல் நாள் சம்பளத்துல நான் வாங்கின ஸ்வீட்டுமா, இந்தாங்க. வெற்றி, உன் முதல் சம்பளத்துல வாங்கின ஸ்வீட்டை நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவான்? என்ன அப்படி பாக்குறீங்க? இது என் பையன் சம்பாதிச்சு வாங்கின ஸ்வீட், நான் சாப்பிடுறேன். உங்களுக்கு என்ன? அவன் கொடுத்தப்பவே எல்லாரும் முன்னாடியே சாப்பிட்டு இருந்தா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான்ல. அதான் இப்ப சாப்பிடுறேன்ல, அப்புறம் என்ன? எங்க வெற்றி மூட்டை தூக்கி சம்பாதிச்சிருக்கானே, அவனுக்கு முதுகெல்லாம் ரொம்ப வலிச்சிருக்கும்ல. ஆமாம்மா, இந்த மாதிரி வேலைக்கு அவன் போனதே இல்லை. எப்படிங்க அவன் வலி தாங்கிக்கிறான்? நீயே போய் கேட்க வேண்டியதுதானே? நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். பையனுக்கும் அம்மாவுக்கும் இடையில என்ன பிடிவாதம்? போங்க, எல்லாம் அப்படிதான். இங்க பாருங்க, நாளைக்கு வெற்றி எந்திரிச்ச உடனே உனக்கு தெரியாம உங்க அம்மா இந்த மாதிரி நைட் எந்திரிச்சு வந்து உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தான்னு சொல்லி வைக்காதீங்க. ஏய், இது எதுக்கு வச்சுட்டு போற? இதையும் எடுத்துட்டு போ. ஒண்ணும் வேணாம். நான் இங்க இருக்கிறது இவளுக்கு யார் சொன்னா? துர்கா சொல்லிருப்பாளோ?
வா சக்தி. ஏய் சக்தி வா. என்னக்கா இந்த வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணுமா? வேலைக்காரங்க யாரும் இல்லையா? அது இல்லடி. ஏய் சக்தி, வந்ததும் நான் எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்காம இப்படிதான் கேட்டுட்டு இருப்பியா? உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இங்க பாரு, இது ஏன் வீடு தானே. எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செஞ்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீ நிஜமாவே சந்தோஷமா இருக்கியாக்கா? எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆனது அத்தைக்கும் மாமாக்கும் தெரியாது. அது ஒன்ன தவிர மத்தபடி நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். ப்ராமிஸ். அச்சோ, நீ வா, முதல்ல வந்து அத்தைய பாரு. வா. என்னத்த நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். என்னடா இப்படி சொல்றேன்னு வித்தியாசமா நினைக்காத. எதை கேட்டாலும் வெற்றி இப்படிதாம்மா பதில் சொல்லுவான். உனக்கு தான் நல்லா தெரியுமே. என்னங்க அத்த ஸ்வீட்? ஆ, ஸ்வீட்டா? பார்த்தா நல்ல கடையில வாங்கின மாதிரி தெரியுது. எதுக்கு கேட்டேன்னா, எப்பவும் ஓசியில உங்க மெஸ்ல செஞ்சது தானே கொண்டு வருவீங்க, அதனால கேட்டேன். சரிங்கம்மா, நாங்க வெளியில பேசிட்டு இருக்கோம். சக்தி வா. பேசிக்கிட்டு இருக்க போறீங்களா? அப்ப வீட்டு வேலையெல்லாம் யார் பாப்பா? யமுனா, உன்னதாமா கேக்குறேன். வீட்டு வேலையெல்லாம் யாருமா பண்ணுவா? வேலைய இப்ப முடிச்சுடுறேம்மா. நான் சக்தி கூட அப்புறமா பேசிக்கிறேன். யமுனாக்கா, பாதி பொம்பளைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதே வேலை பார்க்காம வீட்டுல சும்மா உட்கார்றதுனால தான். நீ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறது நல்லதுதான்க்கா. கொழுப்பும் குறையும். உனக்கு சொன்னேன்க்கா. ஐயோ, நான் சாதாரணமா சொன்னத சக்தி தப்பா எடுத்துக்கிட்டா போல. யமுனா, நீ பேசிக்கிட்டு இரு. வீட்டு வேலையெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். அப்பா. ஐயோ அம்மா, நீங்க உட்காருங்க. நான் தான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். நீங்க உட்காருங்க. ஏ சக்தி வா. அப்பா. என்னக்கா இது? இங்க நீ ஹோம் நர்ஸா வந்திருக்கன்னு துர்கா சொன்னா. ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லா வேலையும் நீ செய்யற மாதிரி இருக்க. அச்சச்சோ, அப்படிலாம் இல்லடி. இங்க எல்லாமே நானே தான் இஷ்டப்பட்டு செய்யறேன். ஏய், இதோ வரேம்மா. என்னாச்சுமா? வந்துட்டியா யமுனா? கால் ரெண்டும் விண்ணு விண்ணுன்னு வலிக்குது. கொஞ்சம் அமைக்கி விடுமா. சரிங்கம்மா, நீங்க காட்டுங்க. ஏய், என்ன சொன்னதும் அப்படியே உட்கார்ற? இத கூட சொல்லி கொடுக்கணுமா? என்ன வளர்த்துருக்காங்க யமுனா உங்க வீட்ல? ஆயின்மெண்ட் அங்க இருக்கு பாரு, அது எடுத்து கொஞ்சம் தேய்ச்சி விடு. அதுக்கப்புறம் அமைக்க விடுமா. சரிங்க. அம்மா, அப்பப்பப்பப்பா, வலிக்குது. அங்க 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 அங்கதான். வாசக்தி, எப்போ வந்த? ஆமா, யமுனா எங்க? யமுனாக்கா இவ்ளோ நேரம் வீட்டை மாப் போட்டுக்கிட்டு இருந்தா. உள்ள உங்க அம்மாவுக்கு கால் அம்பிக்கு விட்டுக்கிட்டு இருக்கா. சக்தி, இங்க உட்காரு. நான் போய் யமுனா வர சொல்றேன்.
யமுனா அந்த முட்டிக்கிட்ட நல்லா தேய்ச்சி விடுமா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன யமுனா, நீ போய் சக்தி கூட பேசிட்டு இரு. அம்மாவுக்கு நான் காலமிக்க விடுறேன். இல்ல பரவாயில்லங்க, நானே பாத்துக்கிறேன். பரவாயில்ல யமுனா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னடா பாத்து. சாரிம்மா. இதுதான் நீ ஹோம் நர்ஸா இங்க இருக்கிற லட்சணமாக்கா? இதுக்குதான் உனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு துர்கா கிட்ட நான் அவ்வளோ சொன்னேன். இங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும்? என்னால இனிமே பொறுமையா இருக்க முடியாதுக்கா. இங்க பாரு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் கார்த்திகால எதுவும் பேசக்கூட முடியல. இல்லனா இந்த விஷயத்த அவர் எப்பவும் சொல்லியிருப்பாரு. இங்க பாரு, இப்ப நீ இந்த விஷயத்துல எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. அதுக்கப்புறம் திரும்பவும் உனக்கு தான் கெட்ட பேர் வரும். எனக்கு கெட்ட பேர் வந்தா அத பத்தி ஒரு கவலையும் இல்ல. ஆனா உன்னை இப்படி என்னால பார்க்கவே முடியாதுக்கா.